ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை பார்த்து நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, இப்போ நம்ம இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நாம் அன்னைய லெவலாக கொடுத்தது இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்திருந்தது, இந்த லெவல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,464 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். நியர்பை நாம் கொடுத்துருந்த S2 அந்த ஏரியாவில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு கேண்டில் நாம் கொடுத்துருந்த அந்த S2வில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து அவன் எக்ஸாக்டாக போய் திரும்ப ரிஜெக்ட் ஆகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா நாம் கொடுத்துருந்த S1 ப்ரீவியஸ் டே லோ அந்த இடம் விக் அங்கே தான் வச்சுருக்கான். ஓகே, அந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகிறான். ஒன்ஸ் ஓப்பன் ப்ரைஸ் நம்மளோட S2 அந்த ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணவன் திரும்ப அந்த ஏரியாவுக்கே வரல. நல்ல ஒரு சைட்வேஸ், அதுக்கடுத்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு அப்படியே ஒரு வெர்டிக்கலாக ஏறியாச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி கிடச்சிருக்கு. நாம் இந்த லெவல்ஸை தாண்டி நேற்று என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,600 இந்த ப்ரைஸுக்கு கீழே நிற்கும் போது கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் சில நியூஸ்லாம் இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ஒரு பெரிய கேப் டவுனாக கொடுத்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாத அளவு, ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியாத அளவு புட் சைடில் வாய்ப்பு அப்படின்றத கேப்லேயே எடுத்துருவான், அப்படி எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பு இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது ஒரு 100 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் டே லோ வரையும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஏன் இந்த விஷயம் நடந்தது? கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பனில் இருந்தே டைரெக்டாக டவுன் போகாமல் திரும்ப மேலே வந்து எதுக்கு கீழே வந்திருக்கான்? இந்த விஷயத்தில் நாம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? இதுதான் நடக்க போகுது, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறான் அப்படின்றத எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு அந்தந்த ஸ்ட்ரைக்குங்க, அன்னைய ஓப்பன் ஸ்ட்ரைக், முதல் நாளோட லோ ஸ்ட்ரைக், இந்த ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் நேற்று லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களால் இது ஏன் நடந்தது, இந்த ஒரு கேப் ஃபில்லிங் அப்படின்றது ஏன் நடந்தது காலையில் அப்படின்றத உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். நாம் ஏன் ஒவ்வொரு டைமும் ப்ரீமியத்தையே ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது 24,596 அங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றத. இப்போது மார்க்கெட்டோட லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிருக்க இடத்த பாருங்கள். 24,626 இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்கே க்ளோஸ் பண்ணவ 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் தான் இது. ஆனால் உங்களுக்கு டே க்ளோஸ் அப்படின்றது 24,596 இந்த ஏரியாவில் கொடுத்துருக்கான். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த 3 மணிலேருந்து 3:30 வரையும் நடந்த ப்ரைஸுங்களோட நடந்த ட்ரேடிங்கோட ஆவரேஜ் ப்ரைஸாக நமக்கு க்ளோசிங்காக கொடுத்துருக்கான் அப்படின்றது தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் அதே லாஜிக் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா ப்ரீமியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே நாம் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 24,550 கால், 24,600 புட்டு. இந்த 2 ஸ்ட்ரைக்குங்களும் லாஸ்ட்டாக முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்கான் அப்படின்றத பாருங்கள். 24,550 கால் அப்படின்றவன் 46 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். 46 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனோட ப்ரைஸை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக 24,596 அப்படின்ற ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 24,600 புட்டு, அந்த புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டு எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு அந்த ஸ்ட்ரைக்கு உங்களுக்கு ஆன்சராக வரும். 5 பைசா டிஃப்ரெண்ட் வரும். அந்த 5 பைசா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கிட்ட இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது.
நாம ஏன் இந்த 2 ஸ்ட்ரைக்கை மட்டும் எடுத்திருக்கோம், இந்த 2 ஸ்ட்ரைக்கில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஷன் செயினுக்கே ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ஆப்ஷன் செயினில் எக்ஸ்பைரி ஓகே, நேற்று எக்ஸ்பைரி ஆகிருந்த அந்த ஸ்ட்ரைக்கு தான் இருக்குது. இப்போது மார்க்கெட் 24,596 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். 46 ரூபா 550 காலில் 46 ரூபா இருக்குது. அடுத்த ஸ்ட்ரைக்கில் 96, அடுத்து 146, 196. இந்த ஸ்ட்ரைக்கு இந்த ப்ரைஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ப்ரைஸுங்களோட டிஃப்ரெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். நமக்கு ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் என்னவோ அதே மாதிரி 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸை கொடுத்துருப்பான். இந்த சைடும் அதே தான். 3 ரூபா, 53 ரூபா, 103 ரூபா, 153 ரூபா, 203 ரூபான்னு 50 அந்த ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும். 5 காசு 10 காசு வேணுன்னா முன்ன பின்ன இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, பை சேல் நடக்காமல் இருந்தது அப்படின்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் எல்லா டைமும் மேட்ச் ஆகும். ஆனால் நடுவில் நமக்கு எல்லாருமே இதில் தான் பையும் செல்லும் பண்ணுறோம் அப்படின்றனால சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரைக்லையுமே மேட்ச் ஆகும். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் க்ரியேட் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வெறும்னே நம்ம பை செல் பண்ணுறதால மட்டுமே மொத்த மார்க்கெட்டையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கிடையவே கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடரே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அதனால் மற்ற எல்லா ஸ்ட்ரைக்லேயும் மாறிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் உங்களுக்கு ஸ்பாட்டு கேட்கும். கடைசியில் இங்கே நிஜமாகவே ஸ்பாட் இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஸ்பாட்டு கடைசியாக எங்கே முடிச்சிருக்கான், நிஜமாகவே 24,626 இங்கே தான் ஸ்பாட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா கடைசியில் இந்த 2 சார்ட்டும் இந்த 550 புட்டு அப்படின்றவன் 76 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கணும். இவன் 550 கால் இவன் 76 ரூபாவில் ட்ரேட் ஆகிருந்தால் தான் மார்க்கெட்டை 626 முடிக்க முடியும். இந்த ஸ்ட்ரைக்கு இந்த ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் இது தான் அப்படின்றது உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். மார்க்கெட்டை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் கரெக்டான வழியில் பார்த்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக நீங்கள் எங்கே போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ப்ராஃபிட் ஜோனை போய் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான வழியில் போனீங்கன்னா தான் அதை உங்களால் செய்ய முடியும். அது சரியான வழி என்ன அப்படின்னா ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். வேறு வழியே கிடையாது. எங்கே போய் என்ன வேணாலும் படிங்க, ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஈக்விட்டியில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத விஷயந்தான். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாம் சொல்லுவோம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் அதோடு முடிச்சுக்கோங்க அப்படின்றது. அதுக்கும் இங்கே உங்களால் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ காலையில் இங்கேருந்து இங்கே இறங்கின இந்த புட் ஆப்ஷனையோ இல்லை இங்கேருந்து இங்கே இறங்கின புட் ஆப்ஷனையோ எடுத்து ப்ராஃபிட் பண்ணவங்க என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கம்முன்னு எந்திரிச்சு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் திரும்பியும் இந்த இடத்துல இந்த ஏரியாவை திரும்ப ரீச் பண்ணும்போது திரும்ப இங்கேருந்து இப்படி ஃபாலோ ஆகிடுவான் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனை எடுத்து லாஸ் வர பட்சத்தில் அவங்க ஆவரேஜ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லாஸ் அப்படின்றது ரொம்பவும் பெருசாக இருந்திருக்கும். இல்லை இந்த ஏரியாவில் ஒரு கால் ஆப்ஷனை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில்லே ப்ராஃபிட் அப்படின்றத புக் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படின்றது பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை, வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதோட எந்திரிச்சு போயிருந்தவங்களும் தப்பிச்சிருந்துருக்கலாம். தொடர்ந்து
ஒரே டைரெக்ஷனில் தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே அப்படின்னு இருந்திருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மேலே ஸ்டாப் லாஸ் வந்துட்டுருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கொடுக்குற முதல் 2 ட்ரேடை மட்டும் எப்பயும் ட்ரை பண்ணுங்க. நாம் இங்கே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு உட்காந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஈக்விட்டி ட்ரேடிங் கிடையாது. இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் ஃப்ரெஷ் ப்ரீமியம் எப்போ இருக்கோ அது வரையும் தான் மூமெண்ட் வேகமாக இருக்கும். அந்த வேகமாக ஒரு பையருக்கு என்ன தேவை? அவங்க நினைக்கிறது உடனே நடக்கணும். அது உடனே நடக்கிறது ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் தான் நடக்கும். இங்கே இவ்வளோ பெரிய ரெக்கவரி கொடுத்துருக்கான் அப்படின்றத நினச்சி நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் எல்லா நாளும் நடக்குமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? எல்லா நாளும் நடக்காத ஒரு விஷயத்தை நம்பி ஒவ்வொரு நாளும் அதே நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு நீங்கள் செல்லராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட், ஆப்ஷன்ஸ் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ தான் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணும். அதாவது ஒரு செல்லர் அவன் பொசிஷனை க்ரியேட் பண்ணுறான், ஒரு ஏரியாவில் க்ரியேட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னா லாபம். அந்த லாபத்தை அவன் புக் பண்ணணும், இல்லை அவனோட பொசிஷனை அவன் க்ளோஸ் பண்ணணும், நில் பண்ணணும் அப்படின்னாவே அங்கே பை பண்ணாதான் உண்டு. அவன் பை பண்ணாதான் அவனோட பொசிஷன் அப்படின்றது நில்லாகும். அவன் எங்கே பை பண்ணுவான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீங்கள் பையராக மாறணும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது நிலைச்சு நிற்கும். இந்த ஒரு விஷயம் டெய்லி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அப்போ டெய்லியும் ஒரு பையர் என்ட்ரி எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு அப்படின்றது எல்லா டைமும் கிடைக்காது. ஸோ வாய்ப்பு எப்போ இருக்கோ அப்போ மட்டும் ஒரு பையர் அப்படின்றவங்க பையராக இருக்கணும். மற்ற நேரத்தில் பார்வையாளராக மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்கணும். ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை எப்போவுமே எப்படி ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் மார்க்கெட்டில் வேலை பார்க்கணுமே தவிர, நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ரெகுலராக அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெகுலர் சக்ஸஸை கொடுக்காது. என்றைக்கோ ஒரு நாள் தான் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க. சரி, இன்றைக்கி நிறையவே பேசிகிட்டு இருக்கேன் போல். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,759, 24,693, 24,558, 24,490. இதுதான் நம்ம இன்றைக்கு உண்டான லெவல்ஸை எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 24,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் தான் தொடர்ந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைட் போகணும் அப்படின்னா 24,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கிற பட்சத்தில் தான் நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட் அதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கிற பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் இது தான். நம்மளுக்கு ஏடிஎம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும்னே 132 பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு 20 பாயிண்ட்டு கம்மியாகவே இருக்குது. 20 பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்டு கம்மியாகவே இருக்குது. நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு காலையில் ஓப்பனிங் அப்போ 170 பாயிண்ட் பக்கத்தில் ஓப்பன் பண்ணணும். ஆனால் 132 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி தொடர்ந்து அது சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற அளவுக்கெலாம் ப்ரீமியம் அப்படின்றது இல்லை. ஸோ மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாம் பார்த்திங்க அப்படின்னா நேற்றும் 24,650 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நிற்கிற பட்சத்தில் தான் அப்சைட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் அதே விஷயத்த சொல்லியிருக்கோம். அப்படின்னா நாம் நேற்று வரையும் ட்ரேட் பண்ணியிருந்த அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அது அந்த கான்ட்ராக்டில் என்ன நடந்திருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரையும் அதே ஸ்ட்ரைக்கே வந்து நிற்கிது. உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் இந்த மாதிரி நடக்காது, ஆனால் இந்த வாரம் இந்த மாதிரி நடந்திருக்கு. நமக்கு இப்போது
ஃப்யூச்சர் வீக் ஃப்யூச்சர் அப்படின்றது தான் 24,650. அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் 24,650 இருக்குது. ஆனால் மார்க்கெட் அப்படின்றது 600க்கு கீழவே முடிச்சிருக்கான். ஸோ இங்கே டைம் வேல்யூ அப்படின்றது கால் சைடு நல்லா அதிகமாகவே இருக்குது. இந்த அதிகமாக இருக்க கால்ஸ் டைம் வேல்யூவை செல்லர் ப்ராஃபிட்டாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. அதுக்கு நாம் சொல்லியிருக்க இந்த ஏரியாவெலாம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் பை செல் பண்ணக்கூடிய லெவல்ஸ் கிடையாது. இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸாக நாம் கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே ஒரு இன்ட்ராடே லெவல்ஸாக இருந்தாலுமே இதை மட்டுமே பேஸ் பண்ணி நானே பை பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஸோ நான் பை பண்ணுறது கிடையாது. அதை தாண்டி நம்மளுக்கிட்ட ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் நாமளும் அதை தான் சொல்லுவோம். ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். இந்த விஷயத்தை எப்பயும் மறந்துடக்கூடாது. ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை பை செல் பண்ணக்கூடிய லெவல்ஸாக எடுத்துக்காதீங்க. இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம கொடுத்துருக்க மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நல்லபடியாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் இந்த லெவல்ஸை எந்த ஸ்ட்ரைக்கிங்கில் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக்கிங்கை எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ நல்லா லென்த்தாகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கட்டும். வீடியோவில் சொல்லியிருக்க மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.